ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். 31 நாட்கள் கர்த்தர் அருமையாய் பாதுகாத்து பராமரித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது விசுவாசிக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் ஆக்கினைக்குள் படாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவானாம். நித்திய ஜீவன் ஒரு நித்திய வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அநேகருக்கு இன்னும் இந்த உலகத்திலே தெரியாத ஒரு சூழ்நிலை, 800 கோடிகளுக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். நித்திய வாழ்க்கை, அதாவது மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை. அங்கு துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, மாம்சீக பலவீனங்கள் கிடையாது. அங்கு ஆண்டவரோடு கூட அவரை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஆனால் இம்மையிலே அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. அவனுடைய வார்த்தையை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். இந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவை இந்த இடத்திலே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்க தான்பா எல்லாம் என்று சொல்வோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில் அவர் நமக்கு தைரியம் கொடுத்து ஆறுதல் கொடுத்து உற்சாகப்படுத்தி நடத்த ஆரம்பித்து விடுவார். இம்மைக்குரிய ஓட்டத்தை நாம் வெற்றியோடு நாம் ஓடி முடிக்க முடியும். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு அருமையான ஒரு இளைஞன், அவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாலிபன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மதம் கிடையாது. ஒரு கொடிய விபத்தில் மாற்றிக்கொள்ளுகிறான். மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார்கள். அவனுடைய சரீரம் ஏராளமான காயங்கள், பிழைப்பது கடினம். மருத்துவர் சிகிச்சை கொடுக்கிறார். கொடுத்து 2 நாள் போகிறது. அதற்கு நம்பிக்கை இழந்து விட்டார். உடனே அந்த நர்ஸை கூப்பிட்டு, பையன் பழச்சிக்கிட மாட்டான்பா, நீ வேணா அவனை பார்த்துக்கோ என்று சொல்லிட்டு அந்த பையன்டப்பா பெட்டராக மாறிட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் போய்விட்டார். டாக்டர், நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்குமா? நான் அப்படி சொல்றது, நான் சொன்ன அவன் வருத்தப்படுவாமா, அவன் கொஞ்சம் நேரம் தான் கோமா ஸ்டேஜுக்கு போய் மறித்து விடுவான். நான் எப்படி சொல்றது, நான் சொல்லலாமா, நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். நர்ஸ் அவனுடைய அறைக்குள் போகிறாள். போன உடனே தம்பி எப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது, டாக்டர் சொன்னாங்க நான் நல்லா பெட்டராக இருக்கிறான், சீக்கிரம் சுகமாயிரண்டு. இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிஸ்டர் சொல்றீங்கன்னு கேட்கிறான். நாளுக்கு நாள் உன் சரீரம் நேரத்துக்கு நேரம் பலவீனமாகி கொண்டிருக்கிறது, நீ பிழைக்கிறது கடினம் என்றுதான் டாக்டர் சொல்லுகிறான்னு சொல்லும் பொழுது, உண்மையாகவா சொல்லுகிறீர்கள், உன்னுடைய சரீரத்தின் நிலைமை அப்படித்தானப்பா இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, ஐயோன்னு சொல்லி அழ ஆரம்பித்து விடுகிறான். நான் இன்னும் ஆயத்தமாகவில்லையே, ஒருவேளை நான் என் கண்களை மூட நேரிட்டால் ஆண்டவர் சமூகத்தில் போய் எப்படி முழிப்பேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரவில்லை, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீர்களான்னு சொல்லும்போது, என்ன உதவிப்பா, நீ எனக்காக இப்போ ஜபிக்க வேண்டும் சொல்லும் பொழுது, அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, ஐயோ எனக்கும் ஜபிக்க தெரியாதப்பா, நான் எப்படி ஜபிக்கிறது, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது, என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இல்லை, எப்போ வேணாலும் என்னுடைய ஓட்டம் முடிந்துவிடும் சொல்லும் பொழுது, இந்த சிஸ்டருக்கு என்ன பண்ணுவதென்றே புரியவில்லை. டக்குன்னு ஓடிப்போய் அந்த மருத்துவமனையில் ஒரு ஓரத்துலேருந்து ஒரு பைபிளை தூக்கிட்டு வராங்க. தம்பி, எனக்கு ஜபிக்க தெரியாது, ஆனால் வாசிக்க தெரியும், இந்த பகுதியை நான் பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு பகுதியை வாசிக்கிறேன்னு திரும்பும்போது யோவான் சுவிசேஷம் அவங்களுக்கு முன்பாக வருகிறது. முதல் அதிகாரத்தை வாசிக்கிறான். இந்த பையனுக்குள்ள முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. 2ஆம் அதிகாரம், அதிலே அற்புதங்களை படிக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் இல்லை. அருமையான வசனங்களை படிக்கும் பொழுது கூட நம்பிக்கை உண்டாகல, பயமும் நீங்கள. 4ஆம் அதிகாரத்தை படிக்கிறாங்க. சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் மாற்றம் கூட இவன் சரீரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, இந்த 24ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இவன் சிஸ்டர் அந்த படித்து விட நில்லுங்கன்னு சொல்லுகிறான். ஸ்டாப்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லும்போது, திரும்ப அந்த வசனத்தை படிங்கும் போது, உன்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், வார்த்தைக்குரிய தேவனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான்கிற வார்த்தை வந்ததும் அந்த வார்த்தை அவனை தொட்டது. அதை பிடித்து கொண்டான். என் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போ முடிந்தா கூட நான் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும் என்று சொல்லி, கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே போங்க சொல்லும்போது கண்களை மூடி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறான். என்னை நீர் ஏற்றுக்கொள்ள முடியுமாப்பா, இப்பொழுதும் கூட நீர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன், இப்போ நீ ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுப்பீர் என்கிறத நம்புகிறேன்னு சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பித்தான். ஒரு புது பலன் வந்தது. அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த சிஸ்டர் மீண்டுமாய் அந்த அறைக்குள்ளே கூப்பிட்டான். உள்ள வந்தாங்க. சிஸ்டர், ஐ எம் ரெடி, நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன், நான் கண்ணை மூடினாலும் அவனுடைய சமூகத்துக்கு போய்விடுவேன் என்று சொன்னானா. சிஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் எனக்கு இன்னொரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டானா. என்ன உதவி சொல்லுப்பாங்கும்போது, நீங்க
என் பெற்றோர்கிட்டலாம் சொல்லும் பொழுது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான்னு சொல்லணும். அடுத்து நீங்களும் ஒரு நாள் இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடிந்த உடனே நான் போகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும், வாக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் இன்னும் சரியில்லையப்பா, சரியாலும் என்னை ஒப்பு கொடுக்கலையா, நீ கண்டிப்பா செய்ய முடியும்னு சொல்லும்போது அவளும் சரியென்று சொன்னார்களாம். கொஞ்ச நேரமானது, கோமா ஸ்டேஜுக்குள் போனான். அதிகாலை வர்றதற்குள்ளே அவனுடைய ஜீவன் அவனை விட்டு பிரிந்து விட்டதாம். யோசித்து பாருங்கள், நம்பிக்கையோடு கண்ணை மூடினான். நித்திய வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய வாழ்க்கையில நிரந்தரம் எதுவுமே கிடையாது. எனிதிங் வில் ஹேப்பன் எனி டைம். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் ஆயத்தமாகவே இருப்பது அவசியமாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம், பலவீனங்களை பார்த்து பின்வாங்கி போக வேண்டாம். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலை விசுவாசத்தை இழந்து விடாதபடி கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவோடு என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு தீர்மானத்தோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவோம். பயம் நம்ம விட்டு போய்விடும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறிவிடுவோம். அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நீர் அற்புதமாய் வழி நடத்தினீர். எவ்வளோ போராட்டங்கள், நெருக்கங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் பலன் கொடுத்தீர், ஜெயம் கொடுத்தீர், முன் சென்றீர், துணை நின்றீர், பாதுகாத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீ நடத்தும் அப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாய், கேட்கிறவர்களோடு மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாய், உண்மையிலே எங்கள் விசுவாசம் என்னுமாய் அதிகரிக்கட்டும் அப்பா. இம்மையிலும் உம்மை சார்ந்திருக்கத்தக்கதாய், இம்மைக்கு பின்பு நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய வாழ்க்கையாகிய அந்த மகிமையின் வாழ்க்கையை எந்த விதத்திலும் இதை கேட்கிற யாரும் தவறவிடக்கூடாதப்பா. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. மகிமையான வாழ்க்கை, அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கும். அதை யாரும் இழந்து விடக்கூடாது. அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளை கேட்போம், அதன்படி செய்வோம், ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைப்போம். எல்லோருக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.